உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சொந்தமாக 18 பேத்தாலஜி லேப்களும் 3 மதுபான கடைகளும் பிரம்மாண்ட ரியல் எஸ்டேட் தொழில் அப்படின்னு கொடி கட்டி பறந்தவர் தான் மன்வேந்தர் சிங். அவரோட மாச வருமானமே பல லட்சங்களுக்கு மேலே இருந்துச்சு. அவரோட மனைவி 2018வது வருஷமே இறந்துட்டாங்க. 21 வயசான அவரோட மூத்த மகன் அக்ஷத் பிரதாப் சிங் மற்றும் 17 வயது மகள் கிருத்தி இவங்க கூட தான் லக்னோவில் ஒரு 3 அடுக்குமாடி வீட்டில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இந்த நிலையில தான் 2026 பிப்ரவரி 22 அன்னைக்கு மன்வேந்தர் சிங்கோட அண்ணனான உத்தரப்பிரதேசத்துல போலீஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய அரவிந்த் சிங் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகாரை கொடுத்தாரு. அந்த புகார்ல பிப்ரவரி 20ஆம் தேதியில இருந்து தன்னோட தம்பியான மன்வேந்தர் சிங்கை காணலன்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. தம்பி காணாம போய் 2 நாட்கள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்தவர் தான் நிலைமையோட தீவிரத்தை உணர்ந்து அக்ஷத்தை கூட்டிக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. பிப்ரவரி 20ஆம் தேதி காலையில அப்பா வேலை விஷயமா டெல்லிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அவரோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சிக்னல் இல்லைன்னு நினைச்சோம், ஆனா 2 நாட்கள் ஆகியும் அவர்கிட்ட இருந்து கால் வரல. நாங்க கால் பண்ணாலும் ரீச் ஆகலன்னு அக்ஷத் போலீஸ் கிட்ட சொல்ல உடனடியா போலீஸ் தங்களோட விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. மன்வேந்தர் காணாம போன அன்னைக்கு மதியானம் 1:30 மணி வரைக்கும் அவர் வாட்ஸ்அப்ல ஆக்டிவேட்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவரோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. ஆனா அதுல சந்தேகத்துக்குரிய விஷயம் என்னன்னா, மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிற சமயத்துல அவரோட மொபைல் சிக்னல் லக்னோவில் கக்கோரி பகுதியை காட்டுச்சு. அதாவது அவர் டெல்லிக்கே போகல, லக்னோவிலே தான் இருந்திருக்காரு. விசாரிச்சு பார்த்ததுல அந்த கக்கோரி பகுதியில மன்வேந்தரோட பேத்தாலஜி லேப் ஒன்று இருக்கிறது தெரிய வந்துச்சு. டெல்லிக்கு போறேன்னு சொன்னவர் எதுக்கு லேப் இருக்கக்கூடிய கக்கோரி பகுதிக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வி போலீஸுக்கு எழும்புச்சு. மேலும் மன்வேந்தர் சிங் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தன்னோட வீட்டில் ஒரு சிசிடிவி கேமராவை கூட பொருத்தாம இருந்தது ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இதனால போலீஸ் அந்த வீட்டை சுத்தி இருக்கிற அக்கம்பக்கத்து வீடுகள் மற்றும் தெருக்கல்ல இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணாங்க. அப்படி நடந்த ஆய்வுல மன்வேந்தர் சிங் காணாம போறதுக்கு முதல் நாள் இரவு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு லேட்டா வீட்டுக்கு வரது பதிவாகி இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் அவர் அந்த ஏரியாவை விட்டு வெளியே போற மாதிரி எந்த ஒரு காட்சியுமே போலீஸுக்கு கிடைக்கல. ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள வராரு, ஆனா அவர் திடீர்னு காணாம போறாரு, வெளியவும் வரல. அப்படின்னா அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி போலீஸுக்கு மர்மமா இருந்துச்சு. இதே சமயத்துல போலீஸோட இன்னொரு டீம் தொழில் போட்டி மாதிரியான காரணங்களுக்காக யாராச்சும் மன்வேந்தர் சிங்கை கடத்திருப்பாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணையை பண்ணாங்க. மேலும் மன்வேந்தர் சிங்கோட பையனும் அப்பா டெல்லிக்கு கார்ல போனாரா இல்ல வீட்டில இருந்து கார்ல கிளம்பி அதுக்கப்புறம் ட்ரெயின்ல போனாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்லாம அவனுமே போலீஸ் கிட்ட முரண்பாடான பதில்களை சொன்னதால போலீஸ் அவன் மேலேயும் ஒரு கண்ணு வச்சிருந்தாங்க. இப்படி விசாரணை போயிட்டு இருந்த சமயத்துல தான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் போலீஸுக்கு நெருடலா இருந்துச்சு. மன்வேந்தர் சிங்கோட ஸ்கூல் படிக்கக்கூடிய 17 வயசு மகளான கிருத்திகா இந்த எல்லா பிரச்சனைகளையும் கண்டுக்காம தன்னோட அப்பா காணாம போயிட்டாரு அப்படிங்கிற பரிதவிப்பு இல்லாம ரொம்பவே இயல்பா தன்னோட எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருந்ததை போலீஸ் கவனிச்சாங்க. இந்த நிலையில போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதுக்கு அடுத்த நாள், அதாவது பிப்ரவரி 23ஆம் தேதி மதியானம் 2 மணி அளவுல மன்வேந்தர் சிங்கோட நெருங்கிய நண்பரான சோனு அப்படிங்கிறவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலை பண்ணது மன்வேந்தர் சிங்கோட மகன் அக்ஷத் தான். அதுல அவன் என்ன சொல்லியிருந்தானா, அங்கிள் என்னோட அப்பா காணாம போயிட்டாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவர் காணாம போகல, அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும், நேர்ல வாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். சின்ன பையன் பதட்டத்துல இருக்கான் அப்படின்னு சோனு நினைச்சாலும் ஒரு சில விஷயங்கள் அவருக்கு குழப்பமா இருந்துச்சு. தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா எதுக்காக போலீஸ் கிட்ட அந்த பையன் அப்பா டெல்லிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லணும்? அதே போல இவ்வளவு சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி தற்கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு இந்த விஷயத்த அவர் உடனடியா போலீஸுக்கு தெரியப்படுத்தினாரு. அடுத்த நிமிஷமே போலீஸ் மன்வேந்தரோட வீட்டுக்கு போனாங்க. போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள போனதுமே அக்ஷத் கிட்ட கேட்ட முதல் கேள்வி, உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றியே, அவர் எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவரோட பாடி என்ன அப்படிங்கிறது தான். அதுக்கு அக்ஷத், அப்பா கடந்த சில நாட்களாக ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தாரு. காணாம போனதா சொன்ன நாள் அன்னைக்கு அதிகாலை நான் பாத்ரூம் போறதுக்காக எழுந்தப்போ அவரோட ரூம்ல அவர் தூக்கு மாட்டி தொங்கிக்கிட்டு இருந்தாரு. அவர் தூக்கு மாட்டி செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சா பிஸ்னஸ்லையும் ஃபேமிலிலையும் நிறைய பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் பயந்து போய் அவரோட உடலை கோமதி நதியில கொண்டு போய் வீசிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அவன் சொன்ன அந்த பதில் போலீஸுக்கு அவன் மேல இன்னும் சந்தேகத்தை அதிகம் தான் படுத்துச்சு. போலீஸுக்கு மட்டும் இல்ல, நமக்கே கூட இப்படியான ஒரு விஷயம் உண்மையில்லாத மாதிரி தான் தெரியும். ஒரு அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டா எந்த பையனாவது போலீஸுக்கோ இல்ல சொந்தக்காரங்களுக்கோ தகவல் கொடுக்காம பாடியை ஆத்துல கொண்டு போய் வீசுவானா அப்படின்னு நமக்கே கேள்வி வரும். அந்த அடிப்படையில அக்ஷத் ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் போலீஸுக்கு தெளிவாச்சு. இதை தொடர்ந்து அந்த வீட்டை கம்ப்ளீட்டா செக் பண்ணலாம்னு போலீஸ் முடிவு பண்ணி இன்ச் பை இன்ச்சா அந்த வீடு முழுக்க சோதனை நடத்தினாங்க. அப்போ போலீஸுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது. மன்வேந்தர் சிங் ஒரு லைசன்ஸ் துப்பாக்கியை வீட்டில் வச்சிருந்ததும் அந்த துப்பாக்கி இப்போ காணாம போயிருக்கு அப்படிங்கிறதும் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு.
இது சம்பந்தமா அக்ஷத் கிட்ட கேட்டதுக்கு அதை பத்தி தனக்கு தெரியாதுன்னு அவன் போலீஸ் கிட்ட சொன்னான். மன்வேந்தர் சிங் தூக்குமாட்டியே தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னாலுமே கூட வீட்டில் அவரோட துப்பாக்கி காணாம போயிருந்தது அந்த இடத்துல ஒரு முரண்பாடான விஷயமா இருந்துச்சு. சரி, வேற ஏதாச்சும் தகவல் கிடைக்குதான்னு போலீஸ் தங்களோட சோதனையை தொடர்ந்து நடத்தினாங்க. அந்த வீட்டோட கீழ்த்தளத்துல பூட்டப்பட்டிருந்த ரூமுக்கு போய் பார்த்தப்போ அங்க வழக்கமா ஒரு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அங்க இருந்த ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் போலீஸுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குச்சு. இந்த மாதிரி ட்ரம்மை பெரும்பாலும் வீட்டுக்கு வெளியே தண்ணி பிடிச்சி வைக்க பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா கிச்சன்லயோ ஸ்டோர் ரூம்லயோ தானியங்கள் வைக்க பயன்படுத்துவாங்க. ஆனா சம்பந்தம் இல்லாம அந்த அறையில அந்த ட்ரம் மூடி வைக்கப்பட்டிருந்தது போலீஸுக்கு வித்தியாசமா தெரிஞ்சுது. சரி, அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு அவங்க திறந்து பார்த்தப்பதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. கொடூரமான சம்பவங்களையும் பல கொலைகளையும் பார்த்த போலீஸுக்கே அதுக்குள்ள இருந்த விஷயம் பயத்தை உண்டு பண்ணுச்சு. அதுக்குள்ள மனித உடலோட நடுப்பகுதியும் தலையும் அந்த ட்ரம்ல பாதி அளவுக்கு கெமிக்கல் ஊத்தப்பட்டு அதுக்குள்ள மூழ்க வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த உடல்ல கைகளும் கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில, அதாவது கை கால்கள் இல்லாத நிலையில இருந்துச்சு. அது மன்வேந்தர் சிங்கோட உடல் தான்னு பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சுது. உடனடியாக போலீஸ் அந்த வீட்டை சீல் வச்சு தடயவியல் துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி சம்பவ இடத்துக்கு வர சொன்னாங்க. தடயவியல் துறை அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு வந்து முழுசா சோதனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரம்ல இருந்த அந்த மனித உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. தன்னோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவரோட உடலை ஆற்றுல தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு சொன்ன அவரோட மகன் அக்ஷத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிச்சப்பதான் நடந்த உண்மைகள் எல்லாமே வெளியே வந்துச்சு. மன்வேந்தர் சிங்குக்கு தன்னோட பையன் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்நாள் லட்சியம் இருந்துச்சு. அதனால பல லட்சங்கள் செலவு பண்ணி அக்ஷத்தை நீட் ட்ரைனிங் சென்டருக்கு அனுப்புனாரு. ஆனா அக்ஷத்தால நீட் தேர்வுல பாஸ் ஆக முடியல. ஒரு வருஷம் வீணாக கூடாது அப்படின்னு அவர் தன்னோட பையனை அவனுக்கு விருப்பமே இல்லாத பிபிஏ படிப்புல சேர்த்து விட்டாரு. அதே சமயத்துல தன்னோட ஒரு சில லேபை கவனிச்சுக்கிற பொறுப்பை அவர் அக்ஷத் கிட்ட கொடுத்திருந்தாரு. இதுக்காக ரூபாய் 27,000 அவனுக்கு சம்பளமாகவும் கொடுத்தாரு. ஆனா அந்த காசு எல்லாத்தையும் அக்ஷத் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு செலவு பண்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தினான். ஒரு கட்டத்துல அந்த பணமும் அவனோட ஆடம்பர செலவுகளுக்கு போதுமானதா இல்ல அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். இதனால இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீட்டில் இருந்த தங்க பிரேஸ்லெட், 2 மோதிரம் மற்றும் ரூபாய் 32,000 பணத்தை அக்ஷத் திருடுனான். யாரோ ஒருத்தங்க தான் இது எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு போலீஸ்ல புகார் கொடுத்த மன்வேந்தர் சிங் திருடுனது தன்னோட மகன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த புகாரை வாபஸ் வாங்கினாரு. இந்த நிலையில தான் பிப்ரவரி 19 இரவு அவர் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அப்போ வீட்டுல பார் ரினியூவலுக்காக வச்சிருந்த ரூபாய் 50 லட்சம் பணத்துல பாதி காசு காணாம போயிருக்கிறத மன்வேந்தர் சிங் கவனிச்சாரு. கண்டிப்பா இதை அக்ஷத் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுது. நேரா அக்ஷத்தோட ரூமுக்கு போய் அவங்கிட்ட, உன்னை கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்தாவது டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சேன். நீ படிப்பையும் விட்டுட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட ஊர் சுத்திட்டு இப்போ வீட்டுல திருடவும் ஆரம்பிச்சுட்ட. எவ்வளவு பொறுப்புல இருக்க வேண்டிய நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற. என்னோட காசை நீ திரும்ப இன்னொரு தடவை எடுத்தனா நான் வீட்டுல இருக்கிற துப்பாக்கியால உன்னை சுட்டு கொன்னுடுவேன் அப்படின்னு மன்வேந்தர் சிங் கடுமையா திட்டிருக்காரு. இந்த பிரச்சனைகள் நடக்கும்போது அக்ஷத்தோட தங்கை கிருத்தியும் அதே வீட்டுல தான் இருந்திருக்காங்க. மன்வேந்தர் சிங் கடுமையா திட்டினதால கவலையில இருந்த அக்ஷத் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வன்மமான மனநிலையில யோசிக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு முழுக்க அவன் தூங்காம டென்ஷன்லேயே இருந்தான். அப்பா சொத்தை அனுபவிக்க விட மாட்டாரு, இது எல்லாத்தையும் அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணும்னா அது அவரை கொலை பண்ணா மட்டும்தான் சாத்தியம்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அதிகாலை 4:30 மணி அளவுல அப்பாவோட ரூமுக்கு போய் பீரோவில் இருந்த அவரோட துப்பாக்கியை எடுத்து அசந்து தூங்கிட்டு இருந்த மன்வேந்தர் சிங்கோட தலையில துப்பாக்கியை வச்சு அவரோட மகன் அக்ஷத் ஈவு இறக்கம் இல்லாம சுட்டான். தன்னோட மரணம் அன்பா வளர்த்த தன்னோட மகன் கையில தான் அப்படிங்கிற கொடூர உண்மை தெரியாமையே மன்வேந்தர் சிங் இறந்து போனாரு. அந்த 3 அடுக்குமாடி வீடு முழுக்க ஏசி வசதிக்காக ஜன்னல் கதவுகள் எல்லாமே மூடப்பட்டிருந்ததால அந்த துப்பாக்கி சத்தம் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு கேட்கவே இல்லை. துப்பாக்கி சத்தம் கேட்டு வீட்டில் இருந்த கிருத்தி வந்து பார்த்ததுமே இதை வெளியே சொன்னா உன்னையும் கொன்னுடுவேன்னு மிரட்டி அந்த பொண்ணையும் அமைதியாக்கியிருக்கான். இதுக்கப்புறம் அவன் ஏற்கனவே பார்த்த கிரைம் வெப் சீரிஸ் மற்றும் இன்டர்நெட்ல பார்த்த தகவல்கள் மூலமா மன்வேந்தர் சிங்கோட உடலை கோமதி நதியில வீசணும்னு அவன் முடிவெடுத்தான். ஆனா மன்வேந்தரோட உடல் எடை அதிகமா இருந்ததால அவனால அதை தனியா செய்ய முடியல. இதுக்கப்புறமா தான் அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவங்க அப்பாவோட லேப்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல்ல அந்த உடலை ஊற வச்சுட்டா உடல்ல இருக்கிற சதை மற்றும் எலும்பு பகுதியோட அது கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி சாஃப்டா ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த உடலை ஈஸியா துண்டு துண்டுகளா வெட்டி டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவன் யோசிச்சான். அன்னைக்கு காலை 10 மணி அளவுல காரை எடுத்துக்கிட்டு லேபுக்கு போய் அந்த கெமிக்கலை வீட்டுக்கு எடுத்து வந்து அவன் பிளான் பண்ணபடியே வீட்டில் இருந்த ஒரு ப்ளூ ட்ரம்ல அந்த டெட் பாடியை போட்டு அந்த உடம்பு முழுசா முழுகிற அளவுக்கு தண்ணியை நிரப்பி அதுக்கப்புறம் அவன் கொண்டு வந்த கெமிக்கலை அதோட கலந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாடியில இருந்து கைகளையும் கால்களையும் ஒரு கட்டிங் மிஷின் வச்சு துண்டு துண்டுகளா வெட்டி எடுத்தான்.
அதுக்கப்புறம் அந்த கை கால்களை பார்சல் பண்ணி இரவு 8 மணி அளவில் அதை காரில் எடுத்துகிட்டு போய் கக்கோரி பகுதியில் இருந்த சத்ரவனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு புதர் பகுதியில் தூக்கி வீசினான். இதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு வந்து அதே ட்ரம்ல வெட்டப்பட்ட உடல்ல இருந்து துர்நாற்றம் வராமல் தடுக்கிற ஒரு கெமிக்கலை ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிருக்கான். இதுக்கப்புறமா தான் தன்னோட பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணி டெல்லிக்கு போன அப்பாவுக்கு கால் ரீச் ஆகலை, அவர்கிட்ட இருந்து பதில் வரல அப்படின்னு பொய்யான ஒரு நரேட்டிவை செட் பண்ணான். அக்ஷத் லேபுக்கு போகும்போது ஒரு சில டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட அப்பாவோட மொபைலையும் எடுத்துட்டு போனான். மேலும் அவர் மதியம் 1:30 மணி வரைக்கும் ஆக்டிவேட்டாக தான் இருந்தாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவரோட வாட்ஸ்அப்பையும் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் பண்ண இந்த தப்பு தான் மன்வேந்தர் சிங் டெல்லிக்கு போகலை, அவர் லக்னோவில் தான் இருக்காரு, லக்னோவில் தான் அவருக்கு என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு போலீஸை யோசிக்க வச்சுது. மன்வேந்தர் சிங் தன்னோட மகனாலேயே கொலை செய்யப்பட்டாருங்கிற இந்த உண்மைகள் போலீஸுக்கு தெரியறதுக்கு முதல் நாளே, அதாவது பிப்ரவரி 22ஆம் தேதி சத்ரவனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இருந்து ஒரு மனிதனுடைய வெட்டப்பட்ட கைகால்கள் போலீஸால் கைப்பற்றப்பட்டுச்சு. ஆனால் அது மன்வேந்தர் சிங்கோடது தான் அப்போ போலீஸுக்கு தெரியாது. அக்ஷத்தோட வாக்குமூலத்துக்கு அப்புறமா அந்த கை கால்களை DNA சோதனை பண்ணதில் அது மன்வேந்தர் சிங்கோட உடற்பாகங்கள் தான் உறுதியாச்சு. ஆரம்பத்தில் சந்தேகிக்கப்பட்ட 17 வயது மகள் கிருத்தி தன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற பதட்டத்தை விட அக்ஷத் தன்னையும் கொலை பண்ணிடுவானோன்னு பயத்தில் இருந்ததால தான், ஏதாச்சும் உளறிடுவோம்னு பயத்தில் இருந்ததால தான் எதையும் கண்டுக்காம தன்னோட எக்ஸாம்ல கவனம் செலுத்துற மாதிரி தன்னை காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. லக்னோ டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்துட்டு வர இந்த வழக்கில் அதே கிருத்தி தான் அரசு தரப்போட முக்கிய சாட்சியாக அக்ஷத்துக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தில் அக்ஷத் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சுமார் 8 வருஷங்களுக்கு முன்னாடி அவனோட அம்மா இறந்து போனது தான் அவனோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு. அவனோட அம்மா உயிரோட இருந்திருந்தா அவங்களோட கவனிப்பு, பாசம், வழிகாட்டுதல் இது எல்லாமே இருந்திருந்தா அவனோட மனசு இவ்வளவு கொடூரமாக மாறியிருக்காது அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஏன் இப்படி அதிகமாக கோவப்படுறாங்க, முடிவெடுக்க தடுமாறுறாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட பதிலை கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.